السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. نشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد افترى إثما عظيما. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من مات لا يشرك بالله شيئا دخل الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய குறிப்பும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் பார்க்க முடிவாத உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் மற்றும் உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாம் என்ற உயர்ந்த மார்க்கத்தை வழங்கி அந்த மார்க்கத்தில் நம்மையும் சேர்த்து அவனை விளங்கக்கூடிய, அவனை வணங்கக்கூடிய ஒரு கூட்டமாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி இருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தில் அவனை எப்படி வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறார்? தன்னுடைய வேதத்தில் அல்லாஹ் தஆலா பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இன்று பெரும்பாலான மக்கள், குறிப்பாக ஈமான் கொண்டவர்கள், ஈமான் என்றால் என்ன என்று தெரியாம ஈமான் கொள்கின்றார்கள். ஈமான் இருக்கு, கலிமா சொல்றாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனால் ஈமானுடைய தாற்பயம் என்ன, எப்படி ஈமான் கொள்ள வேண்டும்? இஸ்லாம் வெறுமனே ஈமான் கொள்ளுங்கள் சொல்லல, ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஈமான் எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும், எப்படி நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் என்ன செய்து விளக்கமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்க்கின்றோம், நமக்கே தெரியாமல் சில நேரத்தில் ஈமானுக்கு எதிரான வார்த்தைகள், குஃப்ரியத்தான வார்த்தைகள், அல்லாஹ்வுக்கு மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ஷிர்க் என்ற மாபாதக செயலை செய்யக்கூடிய ஒரு மாபாதக செயலை செய்யும் அளவுக்கு நாம் என்ன செய்யறோம்? நம்ம பலர் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். ஏன் சொன்னா, நீங்க பெரும்பாலும் சொல்லுமா இல்லையா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்த நிஅமத்துக்களிலே மிகப்பெரிய நிஅமத் எதுன்னு சொன்னா, அவரை நம்பும் கூட்டமாக அல்லாஹ் தஆலா ஆக்கியதுதான். உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னா, நம்ம அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். முஸ்லிம்களாக, மூமின்களாக, தொழுகையாளியாக, குர்ஆன் ஓதும் மக்களாக, இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்து அல்லாஹ் செய்யறார். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றார். ஆனா நீங்க பெரும்பாலும் பார்க்கணும், நமக்கு தெரியாம சில வார்த்தை என்ன செய்யறோம், ஈமானுக்கு பொறுப்பான வார்த்தையை நாம் பேசி விடுகின்றோம். சில நேரத்தில் பார்க்கிறோம், இந்த ஷிர்க் என்பது இஸ்லாத்தில் இவ்வளவு பெரிய ஒரு குற்றம்.
அல்லாஹ் தாலா தன்னுடைய வேதத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு இருக்கு, எல்லா தவறுக்கும் மன்னிப்பு இருக்கு, எல்லா குற்றத்தை அல்லாஹ் என்ன செய்யலாம், நான் என்ன அல்லாஹ் தாலா மன்னிப்பா. ஆனா மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் தாலா சொன்ன ஒரு குற்றம் ஒன்று இருக்குன்னு சொன்னா அது ஷிர்க் மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்ட பாருங்க, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு இணை வைக்கப்படுவது அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் மன்னிப்பே இல்லைன்னு சொல்றான். மனிதர்கள் வந்து என்ன செய்யறாங்க, இணை வைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவுக்கு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை பிறருக்கு செய்யறாங்கன்னு சொன்னா அது என்ன இந்த இடத்துல ஷிர்காக மாறிடும். அந்த குற்றத்துக்கு மன்னிப்பே இல்லை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நாம என்ன விளங்கணும், நம்முடைய இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வணக்க வழிபாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது என்ன செய்யணும், முதல் விலகி கொண்டு நம்ம அந்த வணக்கத்தை நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக சொல்லுவோமா இல்லையா, இப்ப நம்ம ஒரு அமல் செய்யறோம், அந்த அமலை வந்து எதை வீணாக்கும் தெரியுமா, அந்த எப்போ வந்து அல்லாஹ் தஆலாவுக்கு விட்டு நம்ம மற்றவங்க அந்த வணக்கத்தை செய்கின்றோமோ அப்ப என்ன ஆயிடும், அந்த அமல் வந்து தானாக அழிந்து விடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க இல்லையா, ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் வந்து தன்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும் யார் விரும்புவாங்களோ கியாமத் நாள்ல அல்லாஹ் தஆலாவை எல்லா மக்களும் பார்ப்பாங்க. இங்க பார்க்க முடியாது. கியாமத் நாள் அல்லாஹ் என்ன செய்வான் சொன்னா சில எல்லா மக்களும் அல்லாஹ் தஆலா காட்சி தருவான், அல்லாஹ் தஆலா பார்க்கவே இருப்பான். ஆனா சில அல்லாஹ் வந்து கோபமா அல்லாஹ் தஆலா பார்ப்பான். சில மக்கள் வந்து அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தான முறையில் அல்லாஹ் தஆலா பார்ப்பான். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறா, ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் வந்து தங்கள் ரப்பை வந்து அந்த 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 முறையில அந்த சொல்றாங்க அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்தான நிலை இருக்கு இல்லையா, சந்தோஷமான நிலையில யார் சந்திக்க வேண்டும் என்று விரும்புவாங்களோ அல்லாஹ் சொல்றான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யமல் அமலன் சாலிஹா, அவன் நல்ல அமல் செய்யணும், நல்ல அமல் செய்யணும். தன் வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய எல்லா செயலும் எவ்வாறு இருக்கணும், நல்ல செயல் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு அர்த்தம் அல்லாஹ் சொல்றான், வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய வணக்கத்துல தான் செய்யக்கூடிய வணக்க வழிபாடு என்ன செய்வது, யாரையும் வந்து அல்லாஹ் தஆலாவுக்கு கூட்டாக இல்லாம ஆக்கணும். அல்லாஹ்வுடைய சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து அல்லாஹ்வுக்கு ஒரு வணக்கத்துல அல்லாஹ் தஆலா நினைக்கிற பெரிய சொன்னா சுத்தா மாறிடும். அல்லாஹ் மட்டுமே என்ன செய்ய நான் வந்து தனித்துவமா இஹ்லாஸ் முறையில் நம்ம வணங்க வேண்டும். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஷிர்க் வைப்பது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்த அந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்ல பாருங்க, யக்ஃபிரு மா தூன தாலிகி லிமன் யஷாஉ, அது தவிர மற்ற பாவங்கள் அல்லாஹ் என்ன செய்யறான் சொன்னா தான் நாடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். ஒருத்தர் என்ன செய்யறாரு, வாழ்க்கையில ஷிர்க் வைக்காம இருக்கிறார், அல்லாஹ் தஆலா இணை வைக்காம என்ன செய்யற வாழ்க்கை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனா சில நேரத்தில் பார்த்து சொன்னா சில அமல்களை வணக்க வழிபாடு சில குறைபாடு வைக்கிறார், தொழுகையிலேயோ அல்ல நோன்பிலேயோ அல்லது சக்காத்திலேயோ ஏதோ சில குறைபாடுகள், சில நேரத்துல சில தவறு செய்கின்றார். ஆனா என்ன செய்யற வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா ஷிர்க் வைக்காம ஒன்று செய்யறது அது உறுதியா இருக்கிறார். நான் எந்த காலத்துல அல்லாஹ் தஆலா ஷிர்க் வைக்க மாட்டேன், அதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றா சொன்னா அந்த பாவத்தை தவிர ஷிர்கை தவிர உள்ள மற்ற எல்லா பாவத்தையும் எப்படி சொன்னா அல்லாஹ் தஆலா நாடினா மன்னிப்பான். மன்னிப்பான்னு அல்லாஹ் சரி அல்லாஹ் உறுதியா சொல்லல, நாடினால் அல்லாஹ் விரும்புற முதல் அல்லாஹ் என்ன செய்ய நாடு அல்லாஹ் செய்வா பாவம் மற்ற அமல் இந்த குறைபாடு இருக்கா நான் மன்னிச்சேன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். அப்ப என்ன சொன்னா நம்ம வாழ்க்கையில வந்து இந்த இந்த முறையில் நம்ம என்ன செய்யணும், நமது உறுதியா நமது உறுதியா நமது ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் வந்து உறுதியா இருக்கணும். என்ன உறுதியாது, வாழ்க்கையில எந்த காலத்திலும் சரி நம்முடைய சொல்லாலோ செயலாலோ எண்ணத்தால் என்ன செய்ய மாட்டோம், அல்லாஹ் தஆலா ஷிர்க் வைக்க மாட்டோம் என்று என்ன செய்யணும், நமது உறுதியா இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அவன் நபியாக ஆக்கப்பட்ட பின்பு கிட்டத்தட்ட மக்காவுல 13 ஆண்டு என்ன செய்யற சொன்னா இந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யறாங்க மக்கள் வந்து சொல்றாங்க. என்ன ஒரு விஷயம், ஒரே இறைவன் தான், ஒரே இறைவன் தான். அப்ப அந்த 13 வருஷம் தொழுகை கடமையாகல, நோன்பு கடமையாகல, ஜக்காத் கடமையாகல, ஹஜ் கடமையாகல. இதெல்லாம் எப்ப தெரியுமா, மதீனா வந்த பிறகுதான் கடமையாகுது. இந்த 13 ஆண்டுகள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு பாடுபட்டாங்க, அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஷிர்க் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அகற்றினாங்க. உள்ளத்துல வந்து ஒரே இறைவன் தான் என்ன செஞ்சாங்க, அதை கொண்டு வருவதற்கு அதுக்காக தான் என்ன செஞ்சாங்க சொன்னா அல்லாஹ் தஆலா மற்ற எந்த கடமை அல்லாஹ்ல கடமையாகல, ஒன்னே ஒன்று மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ் தஆலா ஈமான் கொள்ளுங்க. இப்ப அல்லாஹ் நம்ம எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல நேரங்கள்ல பல இடத்துல அல்லாஹ் செய்யற சொன்னா ஒரு சில விஷயத்தை அல்லாஹ் தெளிவா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்.
அதுல ஒரு ஆயத்து என்ன தெரியுமா? ஒரு சூறாவே இருக்கு. என்ன சூறா அது? அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லக்கூடிய சூறா. தன்னை பற்றி நல்லா செய்யறான். அந்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிக்கு அல்லாஹ் சொல்லுமா நல்லா சொல்றான். நாம அதிகமாக தெரிந்த அதிகமாக ஓதக்கூடிய அந்த சூறா. என்ன சூறா அது? சூரத்துல் இக்லாஸ். சூரத்துல் இக்லாஸ். அந்த இக்லாஸ் தான் பேர் சூறா. ஏன் தெரியுமா? அந்த சின்ன சூறா தான். ஒரு 4 ஆயத்து தான் அதுல இருக்கும். அந்த 4 ஆயத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி முழுமையா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். நாம் வணங்கக்கூடிய நாம் ஏற்றிருக்கிற நம்முடைய அந்த தன்மை என்ன தெரியுமா? இதுதான் தன்மை. அல்லாஹ் சொல்றான், நபி நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் அஹத். நபி நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன் தான். எதுக்கு அல்லாஹ் சொல்றா? அந்த காலத்துல பலதரப்பட்ட தெய்வங்களை வணங்கினாங்க. அந்த காலத்துல மக்காவுல சொல்றாங்க இல்லையா? காபத்துல்லாஹ் கிட்ட பார்த்து சொன்னா 300க்கும் மேற்பட்ட சிலைகள் என்ன செஞ்சாங்க? வந்து அந்த காபத்துல்லாஹ் வணங்கி கொண்டிருந்தாங்களாம். எல்லாமே நம்ப சொல்லுவாங்க, எல்லாமே இறைவன் தான். அந்த மக்களுடைய தன்மை என்ன தெரியுமா? எல்லாமே இறைவன் தான். அப்ப அல்லாஹ் சொல்றா, அல்லாஹ் ஒருவன் தான். ஒரு நபியை சொல்லுங்க, அல்லாஹ் அஹத். அல்லாஹ் தஆலா ஒருவன் தான். அப்ப அல்லாஹ் ஒருவன் சொல்லும்போது அது என்ன அடிபட்டு போகுது? வேற யாரும் இறைவன் கிடையாது. யாரும் என்ன செய்யல, நம்ம படைக்கல, நம்ம முதல் அல்லாஹ் சொன்னா நபி நீ சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன் தான். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ஸமத். அல்லாஹ் யாதொரு தேவையற்றவன். அதாவது ஒரு இறைவனை ஒருத்தர் வந்து இறைவனாக இருக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன இருக்கணும்? அவர் வந்து எந்த தேவையும் இருக்கக்கூடாது. எந்த தேவையும் இருக்கக்கூடாது. பசியோ அதான் சொல்லணும் இல்லையா? உணவோ உடையோ நீரோ அல்லது தங்குமிடமோ இதோ அப்படின்னு கிடையாது, தேவையில்லை. எல்லாத்தையும் தேவையற்றதான் இருக்கணும். யார் இருக்கணும்? ரப்பா தான் இருக்கணும். அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு ஸமத். நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் யாதொரு வஸ்துவிற்கும் அல்லாஹ் தேவையற்றவன். அப்ப என்ன வருது? அதுல ஒருத்தர் வந்து தேவையுள்ளவரா அவர் வந்து இருப்பாரு. ஆனா அவர் என்ன கிடையாது, ரப்பாக இருக்க முடியாது. நான் வந்து நம்ம வந்து இபாதத் செய்ய தகுதி இல்லாம வந்து விளைக்கணும். அப்ப அல்லாஹ் சொல்றா, அல்லாஹ் தான் தேவையற்றவன். அதுக்கு அடுத்தபடியாக லம் யலித். அவன் யாரையும் பெறவில்லை. அவனுக்கு வந்து என்ன கிடையாதுங்க? பிள்ளை குட்டி கிடையாது. பையனோ பொண்ணோ கிடையாது. அல்லாஹ்க்கு கிடையாது. அல்லாஹ்க்கு வாரிசு கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அவன் யாரையும் பெறவில்லை. வலம் யூலத். அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அவன் அப்பா அம்மா கிடையாது. அல்லாஹ் என்ன கிடையாது? அல்லாஹ்வுக்கு அப்பா அம்மா கிடையாது, தாய் தந்தை கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுற குர்ஆன்ல இதுதான் ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்ட விஷயத்துல வந்து இதுல சின்ன மாற்றம் வறுமையானால் அவன் பூமியிலாக இருக்கவே முடியாது. அல்லாஹ் ஒருவன் தான். அவன் அவன் தேவையற்றவன். அவன் யாரையும் பெறவில்லை. வலம் யூலத். அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. நான் அடுத்து வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த ஒரு ஆயத்துல ஒட்டுமொத்த தன்மை சொல்றியா? அல்லாஹ் தஆலா இது இந்த ஆயத்தின் முதல்ல ஈமா கொண்டா போதும். அல்லாஹ் சொல்றான், வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ் மாதிரி ரஹ்மத் செய்யக்கூடிய, அல்லாஹ் மாதிரி ரிஸ்க் தரக்கூடிய, அல்லாஹ் மாதிரி கண்காணிக்கக்கூடிய யாரும் உலகத்தில் இல்லவே இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் நிகராக கிடையாது. ஏன் சொன்னா நீ பெரும்பாலும் பார்த்து சில நேரத்துல நம்மை மரியாதை சில வார்த்தை வந்துடும். யாராவது உதவி செய்யறாங்க வச்சுக்க, ஒண்ணு சொல்லுவோம், என்ன சொல்லுவாங்க? கடவுள் மாதிரி காப்பாத்தினாரு பாருங்க, கடவுள் மாதிரி காப்பாத்தினாங்க. நமக்கு சில நம்ம மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா வீட்டுல மக்கள் சொல்றாங்க, நான் கஷ்டப்பட்டு இருந்தா கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சாரு, கடவுள் மாதிரி வந்து அவர் வந்து உதவி செஞ்சாரு, காப்பாத்தினாரு. சொல்ல முடியுமா? அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் விட்டு தனித்தவன். சொல்லுவாங்க இல்லையா? நம்ம அதாவது நாம் பார்க்கும் பார்வை வேறு, அல்லாஹ் தஆலா பார்க்கும் பார்வை வேறு. நாம் கேட்கும் செவி நாம் கேட்கும் கேள்வி வேறு, அல்லாஹ் தஆலா கேட்கிற முறை வேறு. நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த கண்ணை பத்திங்களா, அந்த கண்ணை வந்து கொஞ்சம் தானே பார்க்க முடியும். ஆனா அல்லாஹ் தஆலா பார்வை என்பது கடலில் இருக்கக்கூடிய சின்ன வண்டு இருக்கு இல்லையா, அந்த வண்டுடைய சப்தத்தை அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா அந்த திக்ர் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அந்த திக்ர் செய்வது அல்லாஹ் பார்ப்பான்னு கேட்பான். இது அல்லாஹ்வுடைய தன்மை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். குர்ஆன்ல இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவான், லைஸா கமிஸ்லிஹி ஷைஉன். அவனை போல யாரும் கிடையாது. லைஸா கமிஸ்லிஹி ஷைஉன். அல்லாஹ் போல யாரும் கிடையாது. இதுதான் ஈமான். இந்த ஈமான் நம்ம குறை வந்துச்சு வச்சுக்கல, என்ன நம்ம ஒட்டுமொத்த அமலும் பாதிச்சிடும். இதுல ஏதாவது சின்ன மாற்றம், சின்ன தடுமாற்றம் இல்லைங்க
நம்முடைய ஒட்டுமொத்த அமலம் வீணாகிடும். நாம் எந்த இபாதத் பண்றோமோ, எந்த தொழுகை செய்கின்றோமோ, எந்த அமல் செய்கின்றோமோ, அந்த அமல் என்ன ஒட்டுமொத்த அமல் என்ன ஆயிடும்? இந்த ஒரு எண்ணத்தினால, இந்த ஒரு சொல்னால என்ன ஆயிடும்? அந்த அமல் மொத்தமும் வீணாகிடும். அதனாலதான் பெருமன சொல்லி காட்டுறாங்க, நாம் மரணிக்கும் போது எப்படி மரணிக்க தெரியுமா? மூமினாக மரணிக்கணும். மௌத்தாவுக்கு என்ன செய்யணும்? மன் மாத்த நான் யுஷ்ரிகு பில்லாஹி ஷையன் தஹல்ல ஜன்னா. ஒருத்தர் மௌத்தாவும் பொழுது அல்லாஹ் தஆலாக்கு வந்து ஷிர்க் வைக்காத நிலையில ஒரு மௌத்தான்னு சொன்னா தஹல்ல ஜன்னா, அவன் சொர்க்கம் போவார், சொர்க்கம் போயிடுவார். அது ஒண்ணுமே இல்லை. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஈமான் உறுதியாக இருக்கணும். உறுதியாக நம்ம ஈமான் போடணும். எந்த சோதனை வந்தாலும் சரி அல்லாஹ் கிட்ட ஏதோ கையை அல்லாஹ் கிட்ட தவிர யாருமே துவா கேட்கக்கூடாதுங்க. துவா யாரும் கேட்கல, அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் கேட்கணும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றானா இல்லையா? பல இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது ஒரு ஆயத்து, விலா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத்தத் தாஇ இலா தஆனி. அல்லாஹ் சொல்றான், நபியே என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடம் கேட்டா நீங்க சொல்லுங்க, விலா சஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்லுங்க, இன்னி கரீப், நான் எப்படி இருக்கிறேன்? மிக நெருக்கமாக இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் நெருக்கம் என்பது என்ன? அல்லாஹ் நெருக்கம் என்பது என்ன? அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். விரதி நெருக்கமாக இருக்காங்க. எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? ஒவ்வொரு மனிதனுக்கு அல்லாஹ் எப்படி நெருக்கமாக இருக்கிறான்? நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். விரதி நடந்துதான் மிக நெருக்கம் நமக்கு. இதுவே நெருக்கம் யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான் நம்மோட. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம அல்லது போவது கிடையாது. அதானே, கஷ்டம் வந்தா பள்ளிக்கு ஓடியாரும் இல்லைங்களா? கஷ்டம் போயிட்டா அதை பக்கம் திரும்ப கூட பார்க்க கிடையாது. குர்ஆன்ல பார்த்து அல்லாஹ் சொல்லி மலையிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது விதா மஸ்ஸன்னா சதுருன், அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு ஏதாவது தீங்கு துன்பம் வந்து சொன்னா என்ன செய்யறான்? அவன் நம்மை அழைக்கின்றான். காயிதன் அவன் காயிமன், இந்த நிலையில கூப்பிடுறான், உட்காந்து கூப்பிடுறான், படுத்து கூப்பிடுறான். அல்லாஹ் சொல்றான், ஒரு துன்பம் வந்தா அவன் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த நிலையில அல்லாஹ் துவா கேட்கறான். அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் காப்பாத்து சொல்றான், படுத்து துவா கேட்கறான், உட்காந்து துவா கேட்கறான், நடந்து துவா கேட்கறான். அதே நேரத்துல நாம அவனை விட்டு அவனுடைய துன்பத்தை நான் போய்கிட்டு சொன்னா என்ன செய்யறான்? நம்ம வந்து அழைக்காதது போன்று என்ன செய்யறான்? அவன் ஆகிவிடுங்க. அல்லாஹ் சொல்றான். அதாவது எது கூப்பிட போல தேவையில்லை, எது அல்லாஹ் தான வணங்கணும். ஏன்னா நானே தான் தப்பிச்ச வந்து என்ன செய்வான்? சொல்வது போல என்ன செய்வான்? மனித அந்த வாழ்க்கையை வந்து மாற்றிக் கொள்வதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அப்ப பார்க்கணும் என்ன தெரியுமா? நான் வாழ்க்கையில அல்லாஹ் என்ன செய்யறான்? நபிக்கு அல்லாஹ் சொல்றான், நபி நீங்க சொல்லுங்க, இன்னி கரீப், நான் மிக நெருக்கமாக இருக்கின்றேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இலா தஆனி, யார் என்னை அழைப்பாங்களோ, யார் எங்களுக்கு துவா செய்வாங்களோ என்ன செய்யற? அவங்க துவாவுக்கு நான் பதில் அளிக்கின்றேன். அல்லாஹ் சொல்றான். அப்ப எங்க துவா கேட்கணும்? அல்லாஹ் தான் துவா கேட்கணும். அல்லாஹ் தவிர யாருக்குமே துவா கேட்க கூடாதுங்க. துவா என்பது பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் கேட்கணும். இது அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மாதிரி வாழ்க்கையில என்ன செய்யணும்? ஈமானோடு வாழ வேண்டும். ஈமான் இல்லாத நிலையில மௌத்தாயின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா காப்பாத்தணும். என்ன ஆகும்? சொர்க்கத்தை விட்டு நரகத்துக்கு அல்லாஹ் தள்ளிடுவான். அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில பாருங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? எந்த நிலையிலும் சரி மக்கள் வந்து என்ன செய்யறது? தன்னை வந்து அல்லாஹ்க்கு ஈக்குவலா ஆயிடக்கூடாது என்ற ரசூலுல்லாஹி வாழ்க்கையில வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு நேரமும் சரி. ஏன்னா முந்தைய நபிமார்கள் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? அந்த நபிமார்கள் என்ன செஞ்சாங்க? மௌத்தான உடனே அவங்க கடவுள் ஆகிட்டாங்க அந்த மக்கள். குறிப்பா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவன் உயர்த்திட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தணும்னு அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? ஈசா வந்து அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க. உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே அல்லாஹ்வுடைய மகன் யூதர்கள் சொன்னாங்க. இப்படி வந்து அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். இப்ப நபிஸல்ல பார்த்தாங்க, நாம மௌத்தாயிடுமா இல்லையா? நம்ம பிறந்த மக்கள் நம்ம வந்து அல்லாஹ் ஈக்குவல் ஆகிடக்கூடாது சொல்லி என்ன செஞ்சாங்க? எதெல்லாம் வந்து மனிதன் வந்து மேலோட்டி பார்ப்போமோ அதையெல்லாம் தடை பண்ணாங்க. ஒரு மனிதனை கண்ணி வந்து பார்ப்போம். உதாரணமா நம்ம எல்லா மக்களும் வருவாங்க, நம்ம சாதாரண உட்கார்ந்து இருப்போம். அதே ஒரு நேருக்கு வந்து என்ன செய்வோம்? ஏற்றி நிற்போம். என்ன காரணம்? அவர்கிட்ட பதவி இருக்கும், பணம் இருக்கும். அப்ப என்ன செய்வாங்க? வந்து வந்து மதிப்பு கொடுப்பாங்க, மரியாதை செய்வாங்க, நெருங்கி போய் சலாம் சொல்லுவாங்க. இது வந்து உலகத்துக்கு இயல்பாது. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? நான் வரும்போது யாரும் வந்து எழுந்து நிக்க வரல சொன்னாங்க. நபியுடைய வார்த்தை என்ன சொன்னாங்க? சொல்ல பார்த்தீங்களா? அதாவது அபூ உமாமா ரலியல்லாஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒருத்தர் ரசூல் என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சபைக்கு வந்தாங்க. எப்படி வந்தாங்க தெரியுமா? முத வக்கீல் அலா அஸா,
தலியை வந்து என்ன செஞ்சாங்க, தலியை ஊதி கொண்டு வந்தாங்க. தலியை சாஞ்சி என்ன செஞ்சாங்க, தலியை ஊதி கொண்டு ரசூலுல்லாஹ் வந்து இந்த சபைக்கு வந்தாங்க. வரும்போது என்ன செஞ்சோம், ஃபகும்னா இலைஹி, நாங்க என்ன செஞ்சோம், வந்து எதிர்த்து நின்னோம். ரசூலுல்லாஹ் பார்த்தோம் மலையேறதுக்கு நான் வந்து எதிர்த்து நின்னோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தகூமு கமா தகூமுல் ஆஜிமு. அஜமிகள், அஜமிகள் சொன்னா அரபி அல்லாத மக்கள். அரபி அல்லாத மக்கள் வந்து எப்படி வந்து மற்ற மக்களுக்கு வந்து எழுந்து மதிப்பு செய்வாங்களோ, நீ அது மட்டும் செய்ய வேண்டாம். எனக்கு வந்து நான் வரும்போது எழுந்திரிச்சு நிக்க வேணாம் சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து அவங்க வந்து தடை பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் விரும்பல. ஏன் தெரியுமா, இப்படி ஆரம்பிக்கிறத என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து பெரிய கண்ணியம் பார்த்து கடைசியில் நான் வந்து மோதல் பிறகு என்ன செஞ்சுவாங்க, அவங்கள அல்லாஹ் ஈக்குவல் ஆகிடுவாங்க. இப்படிதான் முந்திய தூதர்கள் ஆக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில எந்த நிலையில் என்ன செய்யலாம், அவங்க வந்து மௌத் வரைக்கும் அதை கடைபிடிச்சாங்க. மௌத்தாவது சொன்னாங்க, என்னுடைய கபர் மீது நீங்க என்ன செய்ய வேண்டாம், கட்டித்தர இருப்பாதீங்க, பள்ளி ஆக்காதீங்க. ரசூலுல்லாஹ் தடை பண்ணாங்க. இது என்ன சொன்னா, இதுதான் நபியுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் இவ்வாறு சமுதாயம் வந்து இவ்வாறு ஈமானோடு வாழ்வார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து அதுதான் கஷ்டப்பட்டாங்க, அதான் பாடுபட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலாக ஒன்றே ஒன்று சொல்ல முடிக்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, சஹாபாக்கள் காலத்துல சஹாபாக்களே செஞ்சாங்க, ரசூலுல்லாஹோட போறாங்க. போகும்போது பாக்குறாங்க, ஒரு இடத்துல வந்து ஒரு இலந்தை மரத்தை பாக்குறாங்க சஹாபாக்கள். அந்த இலந்தை மரத்துல என்ன சொன்னா, முஸ்லிம் என்ன செய்றாங்க, சுற்றுறாங்க, அந்த மரத்துல செய்றாங்க, இபாதத் பண்றாங்க. இதை பாக்குறாங்க. இதை பார்த்துட்டு சொல்றாங்க, அதான் தாத் அன்வாத், அந்த மரத்து பேர் என்ன, தாத் அன்வாத் என்று ஒரு இலந்தை மரம். இப்போ வந்து அந்த சஹாபாக்கள் யார், ரசூலுல்லாஹ் தாத் அன்வாத் மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு மரத்தை கொடுங்க. அந்த மக்கள் செஞ்சாங்க, எப்படி அந்த மரத்தை வந்து இபாதத்து கண்ணோட சுத்துறாங்களோ, அதே மாதிரி நாங்கள் வணங்கணும். அதே மாதிரி தாத் அன்வாத் மாதிரி எங்களுக்கு ஏதாவது மரத்தை கொடுக்க சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க, எப்படி வந்து பனி இஸ்ராயீல் வந்து எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களோ, அதே வார்த்தை நீங்க கேட்கறீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் கேட்ட விஷயம் என்ன சொன்னாங்க, யா மூசா இஜஅல் லனா இலாஹன், அதாவது மூசாவே என்ன செய்யுங்க, எங்களுக்கு ஒரு ரப்ப உண்டாக்கிட்டாங்க. மூசா கிட்ட வந்து என்ன செஞ்சாங்களா, பனி இஸ்ராயீல் கேட்டாங்களா. எப்ப கேட்டாங்க தெரியுமா, ஃபிரௌன் கிட்ட இருந்து அல்லாஹ் காப்பாத்தின பிறகு அந்த மக்களுக்கு இருந்து ஒரு தனி கண்ணியம் வாழ்க்கெல்லாம் தந்த பிறகு அந்த மக்கள் கேட்டாங்களா, மூசாவே இஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹத்துன், அந்த மக்களுக்கு எப்படி பல கடவுள் இருக்கின்றாங்களோ அதே என்ன செய்யணும், எங்களுக்கு வந்து இன்னொரு இலாஹ கொடுங்கன்னு கேட்டாங்க, இன்னொரு கடவுள் தாங்க கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறாங்க, இந்த ஆயத்து வருது. அப்ப என்ன சொன்னா, ஒரு நிமிஷம் சொல்றாங்க, இதே போல நீங்க கேட்கறீங்க, ஏன்னா உங்களுக்கு என்ன செஞ்சா தூய்மையான மார்க்கத்தை தந்திருக்கிறேன். நீங்க அல்லாஹ் நேரடியாக கேட்கலாம், எந்த வித மனிதன் தேவையில்லை. அல்லாஹ் கிட்ட நீங்க வந்து கையேந்து கேட்டுன்னு சொன்னா எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு, அல்லாஹ் சொல்றானே இல்லையா, ஒரு கஷ்டத்தில் அகப்பட்ட மனிதன் வந்து கையேந்து துஆ கேட்கும் பொழுது யார் வந்து அதுக்கான பதில் தருவா, அல்லாஹ் கேட்கறான். அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு. அப்ப என்ன சொன்னா, இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்ன சொன்னா, இந்த விஷயத்தை தான் உறுதியாக இருக்கணும். நம்ம 1000 கஷ்டம் வரலாம், 1000 துன்பம் வரலாம், ஆனா இந்த சைடு எந்த நிலையில் அல்லாஹ் சொல்லாத மாற்றமான முறையில் நம்ம வாழக்கூடாது. குறிப்பாக ஈமானுக்கு புறமா நம்ம வாழக்கூடாது. சொல்லாலோ செய்யறோ என்ன சொல்றாங்க, மரத்தும் கூட கடவுள் மாதிரி காப்பாத்துறாங்க, கடவுள் மாதிரி உதவி செஞ்சான்னு சொல்லக்கூடாது. கடவுள் தான் நாம தான், அல்லாஹ் தான் நாம தான். இந்த அல்லாஹ்வுடைய உதவி எப்படி தெரியுமா, அது வந்து அளவில்லாதது. அவர் ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அளவற்ற அருளாளன் நிகருக்கு அன்புடையோன். அந்த ரப்புக்கு ஈக்குவலாக யாரும் வந்து என்ன செய்ய கிடையாது, ஆக முடியாது. ஆக வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஈமான் உறுதியாக வாழ வேண்டும், ஷிர்க் வைக்காம வாழணும். எந்த நிலையிலும் சரி அல்லாஹ் தஆலாவுக்கு செய்யற இபாதத் அல்லாஹ் மட்டும்தான். இந்த நிலையில் வாழ்ந்து அல்லாஹ் தஆலா சந்திக்கும் மக்கள் நாட்கள் உள்ளதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்